அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய நம்ம பேசக்கூடிய தலைப்பு கணவரை ஏமாற்றும் பெண்களால் வறுமை ஏற்படும் என்ற தலைப்பை கீழே நம்ம பார்க்க போகிறோம். அனைவர்களும் கடைசி வரையும் வீடியோக்களை பாருங்கள். மற்ற அனைத்து நமது சமுதாய மக்களுக்கும் ஷேர் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் தந்து கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபதல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வளர்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் தாய்மார்களுடைய நம்முடைய சகோதரிகள் உலக இஸ்லாமிய பெண்கள் அனைவர்களுடைய சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா அமல்களையும் சாலிகான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அவருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. குறிப்பாக வியாபாரங்களே, வீடுகளிலே, வாழ்க்கையை முழு பரக்கத்தை அபிவிருத்தியாக்கி தருவானாக. நம்ம பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளை ஆக்குவாயாக. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லோருடைய குடும்பங்களில் உள்ள பெண்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எப்படி வாழ்க்கை இம்மையில் வெற்றி பெற்றார்கள் அத்தகைய கூட்டத்தில் நம்ம எல்லோருடைய பெண்களை மாக்கியால் உரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க அன்றைய தாய் குலம், யா நபி அல்லாஹ், ஆண்கள் எல்லாம் பள்ளியிலே இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்கின்றார்கள், ஜுமா தொழுகின்றார்கள், ஈது பெருநாள் தொழுகின்றார்கள், எல்லா நன்மையும் அடைந்து கொள்கின்றார்கள், பயான்களை கேட்கின்றார்கள், ஜனாசாக்களிலே கலந்து கொள்கின்றார்கள், அதிகமான தான தர்மங்கள் செய்கின்றார்கள். எங்களுக்கு அந்த நன்மையெல்லாம் அந்த இபாதத்தெல்லாம் செய்ய முடியலையே, அந்த நன்மைகள் நாங்கள் இழந்து விடுவோமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் நாயகமே என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை அந்த தாய் குலத்து பெண்கள், அன்றைய சஹாபி பெண்கள் கேட்டதற்கு உயிருக்கும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய சம்பந்தமான ஆண்கள் சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகள் நீங்கள் அவங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள தொழுகைக்கு அவனை எழுப்பி விடுங்க, பள்ளிக்கு அனுப்புங்க, நல்ல அமல் செய்வதற்கு பக்கம் தூண்டுங்க. அப்படி தூண்டப்பட்டால் அவர்கள் அந்த ஆண்கள் என்ன செய்கின்றாரோ அந்த நன்மைகள் பூரா நீங்கள் பெறலாம். அவங்களுடைய பொருத்தத்தை தான் நீங்கள் சொர்க்கம் போக முடியும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்தார்கள். அப்படியே கற்றுத்தந்ததை போன்று வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அறிவுரிவானாக. அந்த விஷயத்திலே சில பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அந்த அவங்களுடைய நடவடிக்கையின் காரணமாக குடும்பத்துக்கு வறுமை ஏற்பட்டுவிடும், குடும்பத்தை நிம்மதி இழந்துவிடும், குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். அதனால் இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய செயலை பார்த்து அதெல்லாம் தவிர்த்து அல்லா இடத்தை தௌபா செய்து நம்ம இம்மை மறைவு வெற்றி பெறக்கூடிய நல்ல தாய்மார்கள் வாழ்ந்ததை போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வாழ்ந்ததை போன்று, கதீஜா நாயகம் அம்மா வாழ்ந்ததை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக நம்ம எல்லாம் இம்மை வெற்றி பெற முடியும். அத்தகைய பெண்களாக நம்முடைய பெண்கள்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஒன்றாவது, அந்த வறுமை இழுத்து கொண்டு வரக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய
ஒரு 6 செயல்களை நம்ம பார்ப்போம். அதில் இருக்கக்கூடியவங்க அதை தவிர்த்து கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பான வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தௌபா செய்து நம்ம எல்லாம் அந்த கெட்ட அந்த சுபாவத்திலிருந்து அந்த நம்முடைய பிடிக்காத செயல்களிலிருந்து அல்லாஹ் தவிர்த்திருக்கும் பாக்கி தருவான. 1வது சொல்லுகின்றார்கள், அன்னானத்து, அதாவது நோய்வாய்ப்பட்டிருப்பாள், நோயிலே இருந்து கொண்டே இருப்பாள். அது நோயாக இருந்தால் பரவாயில்ல, எந்த நேரத்திலையும் நோய் என்று சொல்லி ஏமாற்றி குடும்பத்திலே வறுமையை கொண்டு வந்து கொண்டிருப்பாள் அந்த பெண்மணி. எங்கேயாவது எமர்ஜென்சியாக ஒரு மேரேஜுக்கு போகலாம், எனக்கு கணவர் கூப்பிடுவாங்க, இல்லை வீட்டாங்க கூப்பிடுவாங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு சமையல் பண்ணுங்க, ஏதோ ஒரு சமையல் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வீடெல்லாம் நீ சுத்தம் பண்ணாமல் இருக்குது, வீடு பெருக்கலையா, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நல்ல விதமாக முடியெல்லாம் மாறாமல் இருக்குது, என்ன இப்படி அலங்கோலமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. இப்படி ஏதாவது விதத்திலே குடும்பத்திலே கணவனுடைய இடத்துல கேட்கக்கூடிய ஒரு இடத்துல பதில் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க உண்மையிலே நோயாளி இருந்தால் அல்லாஹ் இன்னமல்லாமல் பின்னியார், அந்த எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இருந்தாலும் ஏமாற்றம் விதத்திலே, பொய் சொல்லக்கூடிய விதத்திலே, பிறரை வீண் சந்தேகம் உண்டாக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் அது மிகப்பெரிய வறுமையை இழுத்து கொண்டு வருவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்கெல்லாம் சீக்கிரமாக திருத்தி அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 2வது பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், மன்னானத்து, அதாவது பெருமை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருப்போம், எங்க இது என்னுடைய அத்தா வாங்கி கொடுத்த பைக்காக இருக்குது, அத்தா வாங்கி கொடுத்த காராக இருக்குதுன்னு பெருமை பாராட்டி கொண்டே இருப்பாங்க. எங்கே இந்த டேபிள் எங்களுடைய அண்ணன் வாங்கி தந்தார், எங்கே நீங்கள் போட்டுக்கூடிய ட்ரெஸ்ஸு எங்கள் தம்பி வாங்கி தந்தார். இப்படி ஒவ்வொரு பொருளையும் அதை சொல்லி காமித்து பெருமை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், இவர்கள் மூலமாகவும் வறுமையை இழுத்து கொண்டு வரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஆகவே நம்ம அவங்களுக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும், குடும்பத்துக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, கட்டில் வாங்கி கொடுக்கறது, பீரை வாங்கி கொடுக்கறது எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான அமல், அது நன்மை தரக்கூடிய விஷயம்தான். இதை சொல்லி காமிப்பதுனால வறுமை இழுத்து வருவது மட்டுமல்லாமல் எந்த நன்மையும் தராமல் அது வீணாக போய்விடும். எனவே அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். 3வது பெண்மணிகள் யார் என்று சொன்னால், ஹன்னானத்து. அவங்க பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த விஷயங்கள் எப்படி சொன்னால், அடுத்தவங்களை பார்த்து காமிப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, பெருமை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை காமிப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, வேலை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது செஞ்சான்னு சொன்னால் பெருமை அடிக்க வேண்டும், நம்ம நல்ல அதிகமாக வேலை செய்ய வேண்டியது காட்ட வேண்டும், நம்ம தான் அதிகம் வேலை செய்கிறோம், நம்ம தான் அதிகமாக என்ன செய்கிறோம், நம்முடைய எல்லா விதத்திலையும் நம்ம தான் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காமிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிறரை மெச்ச வேண்டும், பிறரை காமிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே சில வேலைகளை அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இவங்களை தான் ஹன்னானத்து, அதாவது அவங்களுடைய அந்த செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடிய அவங்களுடைய உதவிகள், செய்யக்கூடிய அவங்களுடைய எல்லா விதமான உபகாரங்கள் அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி செய்வாங்க. அந்த செய்யக்கூடிய விஷயம் மூலமாகவும் வறுமைகள் இழுத்து கொண்டு வரப்படும். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்யணும். இன்னமல் ஆமாலும் பின்னியாத், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நிய்யத்து நம்ம குடும்பம் நல்லாவதற்காக செய்கிறோம், பிள்ளை நல்ல படிப்பிற்காக வேண்டி செய்கிறோம், இது நம்ம வீடு சுத்தமாக வைக்கிறோம், வர்க்கத்துக்காக வேண்டிய வீடுகளை பெருக்கிறோம், சுத்தம் பண்ணி வைக்கிறோம். இப்படி நல்ல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டியே நம்ம செய்தோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பரக்கத்து கொடுப்பான். இல்லை பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்கின்ற பொழுது அந்த இடத்துல வறுமை தான் கொண்டு வரப்படும். அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. அடுத்து ஹத்தாக்கத் 4வது பெண்கள் ஹத்தாக்கத், அதாவது வீட்டுகளில்
நிறைய பொருள் இருக்கும். டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், டேபிள் இருக்கும், கட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பஜாருக்கு போனால், கடைவீதிக்கு போனால் தேவையில்லாத பொருட்களை அதிகம் வாங்கி அதை வேஸ்டேஜ் பண்ணுவது. அதை என்ன செய்வாங்க, அதை வீண் விரயம் செய்வாங்க. இப்படிப்பட்ட பெண்கள். ஜாமான் இருக்கும், தேவை இருக்கிறது பொருள் இருக்கும், இருந்தாலும் ஆசையின் காரணமாக அதிகப்படியான அந்த பொருட்களை அதை வாங்கி இதை வாங்கி தேவையில்லாத ஜாமானங்களை வாங்கி இஸ்ராஃபு செய்து வீண் விரயம் செய்து வீட்டுகளே பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அந்த பெண்மணிகள். இப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய வீட்டிலேயும் வறுமையை இழுத்து கொண்டு வரப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தவிர்த்திருக்கும் பாக்கி தருவானாக. அதே போன்று பர்ராஅத், 5வது பெண்மணிகள் பர்ராஅத், அதாவது நல்ல ஸ்டைலாக இருப்பாங்க. நல்ல சுத்தமாக ஆடை அணிஞ்சு, நல்ல ஸ்டைலான உடைகள் அணிஞ்சு, நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியே தான், வீட்டுக்குள்ளே அலங்கோலமாக இருப்பாங்க. அழகானவர்கள் தான் அவங்க என்ன செய்வாங்க, முடி பெருக்காமல், அதாவது ஆடைகள் சரியான ஆடைகள், அழகான ஆடைகள் அணிந்து கணவருக்கு அந்த அழகை காட்டாமல் அழுக்கான மிடியெல்லாம், அழுக்கான நெய்ட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டில் என்னோதானான்னு இருப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு காமிப்பதற்காக வேண்டிய அழகான உடைகளை உடுத்தி அழகுபடுத்தி வெளியிலே செல்வாங்க. இப்படிப்பட்ட பெண்களை வறுமைகள் இழுத்து கொண்டு வரப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். எனவே தாய்மார்களே, உங்களுடைய கணவர்மார் இருக்க வீட்டில் இருக்கின்ற பொழுதும், அவங்க இருக்கின்ற பொழுதும் அழகான முறையிலே நீங்கள் வெளியில் எப்படி அழகுபடுத்தி செல்கின்றீர்களோ, அழகுபடுத்தினீர்களோ, அது மாதிரி அழகான பெண்களாக வீட்டிலேயும் இருக்க வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு வர்க்கத்து குமியும், அழகான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்களாக, அப்படிப்பட்ட பெண்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக. அதே போன்று சத்தாக்கத்து, 6வது பெண்மணிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாய்கள் அடித்து கொண்டே இருப்பாங்க. எது இருந்தாலும், எது பேசினாலும் சண்டையிட்டு கொண்டே இருப்பாங்க. அது கணவராக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாயி அவங்க நியாயத்துக்கானாலும் அந்நியத்துக்கானாலும் ஒரு மரியாதை ஒன்று இருக்குது, ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்குது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அந்த வாயின் ஒரு சாமர்த்தியத்தை அது பிறருக்கு மத்தியிலே அப்படியே அடித்து கொண்டே, சண்டை போட்டு கொண்டே இருப்பது. இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பெரிய வாயாடியாக இருப்பா போல தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க இருந்தபோது ஒரு மௌனமான முறையிலே அது சொல்ல வேண்டிய இடத்துல அந்த நாசூக்காக சொல்லிவிட்டு அமைதி வர வேண்டுமே தவிர, எங்கே போனாலும், ரேஷன் கடைக்கு போனாலும், பைப்படிக்கு போனாலும், கடைவீதி போனாலும் ஒரே சவுண்டு தாங்க முடியல. அப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய அந்த வாழ்க்கையிலே வறுமையை இழுத்து கொண்டு வரப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்தாங்க. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பெண்களை எல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க எப்படி உலகத்திலே கணவன்மாருக்கு மத்தியிலே, மாமனாருக்கு மத்தியிலே, பக்கத்து வீட்டுக்காரங்களிடத்திலே, பொதுமக்களிடத்திலே எப்படி பழகினாங்களோ, எப்படி வாழ்ந்தாரோ, அத்தகைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையோடு வாழக்கூடிய நம்முடைய எல்லா தாய்மார்களும் பெண்மணிகளும் உலக முஸ்லிம் அனைவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்ந்து இம்மை மீறி வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு எல்லோருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் பரக்கத்தை தந்து அருள்வானாக. நம்முடைய பிள்ளையெல்லாம் சாலிஹான மக்களாக ஆகுவாயாக. வியாபாரங்கள், வேலை வாய்ப்புகள்லாம் பறக்கச் செய்வானாக. நம்முடைய வீடுகள், நம்முடைய மஹல்லாக்கள் எல்லோரும் ஐவர தொழுது அல்லாஹ் இடத்தில் உதவி தேடக்கூடிய மக்களாக, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இம்மையுமே வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்லோர் அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.